அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதிகமாக பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்டியோபோரோசிஸ். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பெண்களை குறிப்பாக ஒரு 30 வயதில் இருந்து 40 வயதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல பேருக்கு எலும்பு தேய்மானம் அல்லது எலும்பு உடைந்து போதல் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். அதில் இந்த 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2 பெண்களில் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா இந்த எலும்பு மிருதுவாகக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைக்கி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா எல்லாத்தையும் தான் பாதிக்கும். இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஏன் குறிப்பிட்டு நம்ம பெண்களை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதோட ரிப்போர்ட்டு சொல்கிறத பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் இது அதிகமான இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் காமனாக பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை நம்மளுக்கு நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான். முதல்ல உணவு, இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், மூன்றாவது இவங்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில இயற்கையாக நடக்கக்கூடிய சில உபாதைகள். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்ம ஒரு சில பிரச்சனைகளுக்காக எடுக்கக்கூடிய மருந்துகள். ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன விலாவரியாக நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா உணவு. இன்றைக்கி பல பெண்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு முதல் காரணம் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் டிஸார்டர் தான். இவங்க கால்சியம் சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு கால்சியம் மட்டுமல்லாது புரோட்டீன், தாது உப்புக்கள், விட்டமின்கள் இந்த மாதிரியான அனைத்து விதமான உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் இவங்களுக்கு எடுத்துக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. காரணம் என்னென்னா இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய சில நாடுகளில் இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இன்றைக்கி பெரும் பிரச்சனையாகவே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா மகப்பேறு காலங்களில் இருந்து இவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம் நிறையா வரும். பாடி பெயின், அதாவது பார்த்திங்கன்னா கழுத்து வலி வந்துடும், முதுகு வலி வந்துடும், தோள்பட்டை வலி வந்துடும், கால் வலி வந்துடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இதற்கு முக்கிய காரணம் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு. இதுலேயும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் சத்து உள்ள உணவுப் பொருட்களை நம்ம அதிகம் எடுத்துக்கொள்வதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த கால்சியம் சத்து எடுத்துக்கொள்றதுல பார்த்திங்கன்னா நிறையா சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னமும் பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா. இன்னமும் இந்த மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவுகள் கிடைக்குதுன்னு நம்ம சொன்னாலும் இந்த ஊட்டச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் சரியாக போய் சேருதா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி தான். அதற்கு இன்றைக்கி பலவிதமான திட்டங்கள் நிறைய செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்த நகரங்களில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, இவங்களுக்கு இந்த வாழ்க்கை முறை பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். தினமும் பார்த்திங்கன்னா ஒரு இயந்திரம் போல் இவங்க பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, வர்றது, சாப்பிட்றது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இயந்திர வாழ்க்கை இருக்குது. இதில் இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா தினமும் அன்றாடம் உடலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உடற்பயிற்சி செஞ்சால் நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல பேர்த்திட்ட இந்த உடற்பயிற்சி அப்படின்றது இன்றைக்கி இல்லை. இது நிறைய பேர்த்திட்ட பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடுச்சு.
அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி அந்த வளர்ந்த நகரங்களில் அவங்களுடைய செய்யக்கூடிய வேலைகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து அதிகமாக ஒன்று உட்காந்த மாதிரியாக வந்து இருக்கும், இல்லாட்டி நின்ன மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? உடம்பை அசைச்சு எல்லா பாகங்களும் அசைக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கில்டு ஒர்க் அப்படின்றது வந்து இன்றைக்கி பல பேத்துக்கு வந்து இருக்கிறது இல்லை. மூன்றாவது, இவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த இடங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சன்லைட்டே வராத ஒரு இடமா வந்து இருக்குது. இது முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ஐடி அந்த மாதிரி போன்ற வேலைகளில் இருக்கிறவங்க, சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லணும் இல்லையா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டரை வந்து பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய பல பணியாளர்கள் நம்ம வந்து சொல்லலாம். இவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் முழுக்க வந்து ஏசியில் வந்து இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு உள்ள சன்லைட் வந்து வராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே கவர் பண்ணி இருக்கும். இதனால இவங்களுக்கு சன்லைட்டில் படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். அதோட வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு விட்டமின் டி ப்ரொடக்ஷனும் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க காலையில் வந்து 9 மணிக்கு உள்ளே வந்து போனாங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்குள்ளே தான் அவங்க இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது. ரைட். இதற்கு அடுத்தபடியாக இந்த பிரச்சனையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி பலவிதமான பழக்க வழக்கங்கள். முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஜங்க் ஃபுட்டை அதிகமாக வந்து எடுத்துக்கிறது. சரிங்களா? இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி நம்மளுடைய கலாச்சாரத்தில் பிரிக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே ஆகிடுச்சு. டைமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ இடையில வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜங்க் ஃபுட்டை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு செரிமான கோளாறு ஏற்படும். அதை தொடர்ந்து அந்த செரிமான கோளாறு மூலமாக அவங்களுக்கு உடலில் வந்து நம்மளுக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சி எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸும் தடைப்பட்டு நின்றும். ஸோ இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கால்சியம் மட்டும் வந்து கிடையாது, பலவிதமான உடலுக்கு தேவையான முக்கியமான சத்துக்களும் பிரித்து எடுக்க முடியாமல் இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், டொபாக்கோ சிவிங், இந்த மாதிரியான வந்து சில வந்து கெட்ட பழக்க வழக்கங்கள். இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிறதையும் அந்த செரிமானத்தை வந்து பாதிக்கிறதுலையும் ஒரு முக்கியமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ரைட். அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஹார்மோனல் டிஸார்டர்ஸ். இந்த ஹார்மோனல் டிஸார்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக 40 முதல் 45 வயதில் உள்ள பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்து வரும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் பொழுது இந்த ஹார்மோன் பிரச்சனையும் சேர்த்து வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதில் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னுக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகக்கூடிய அளவு வந்து குறையிறதுனால இவங்களுக்கு பாடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஆக்டிவிட்டிஸ் வந்து குறையிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற முக்கியமான எலும்புக்கு தேவையான தாது உப்புக்கள் உடம்பில் சேரக்கூடியது மிக மிக குறைஞ்சி போயிடும். கால்சியம் அப்சார்ப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு நாளாக நாளாக குறையக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டுமல்லாது இவங்களுக்கு இந்த தைராய்டு போன்ற பிரச்சனைகளும் இருந்துச்சுன்னா, முக்கியமாக ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளும் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு கால்சியம் சத்து உடம்புல சேர்றதுலேயும் பிரச்சனை இருக்கும். இந்த தைராய்டு ஹார்மோன் மூலமாக நடக்கக்கூடிய விட்டமின் டி ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுலேயும் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டும் ஒன்று சேர வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கும் பொழுது இந்த ஹார்மோனல் ரியாக்ஷனோட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த உடலுக்கு தேவையான இந்த கால்சியம் சத்து உடலில் எலும்பில் சேர விடாமல் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து சில வகையான மருந்துகள், முக்கியமாக இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 30 வயதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு எலும்பு தேய்மானம் அல்லது வேலைப்பளுவின் காரணமாக ஏதாவது வலி இல்லாட்டி எலும்பு தேய்மானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இவங்க வலியை குறைக்கிறதுக்கு வலி நிவாரணம் மருந்து மாத்திரைகள் நிறைய எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு சிலர் வந்து எடுத்துக்கும் பொழுது இதில் ஸ்டீராய்டு மாத்திரையும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அது போக இன்னும் சில வேறு ஏதாவது வந்து உபாதைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா அப்படி ஏற்படும் பொழுது அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டீராய்டு வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த உடலில் முக்கியமாக எலும்புகளில் மூட்டு பகுதியில் சேர வேண்டிய அந்த கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் வந்து தடுத்து நிப்பாட்டப்படும்.
அப்படி தடுத்து நிப்பாட்டப்படும் பொழுது எலும்புகள் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரைட். ஸோ இவ்வளோ காரணங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் வந்து ஒரு சில தவறுகள் வந்து போக வந்து பார்த்திங்கன்னா வந்து சில இயற்கை நிகழ்வுகளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்குது. உடல் எடையை குறைக்கிறதுக்காக இன்றைக்கி 25 வயது முதல் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே பலவிதமான அந்த உணவு திட்டங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. டயட் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த டயட் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹெல்த்தியான டயட் சார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னீங்கன்னா, ஏன்னா இவங்களுடைய பாடி ஹைட்டு, வெயிட்டு, அதோட வந்து டோட்டல் கான்ஃபிகரேஷன் எவ்வளவோ, அவங்களோட ஒர்க்கிங், அதோட எனர்ஜி கன்சப்ஷன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு டயட்டிஷியன்ட்ட இவங்க இந்த டயட் சார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்குறது கிடையாது. இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட டயட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வர்றதுனால இவங்க ஃபுட் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தினமும் அன்றாடம் எடுத்துக்கக்கூடிய அந்த உணவுடைய அளவுகள் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்து உணவுகள் வந்து இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறையும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட உடலுக்கு ரெகுலராக தேவைப்படக்கூடிய சில சத்துக்கள், அதாவது முக்கியமாக இந்த கால்சியம் சத்துக்கள், புரத சத்துக்கள், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நாளாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு உடலுக்கு வந்து இந்த கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற எலும்புக்கு தேவையான சில முக்கியமான சத்துக்கள் வந்து தடுத்து நிப்பாட்டப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். போனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மினரல்ஸோடைய வந்து கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையும். போனோடைய அந்த திக்னஸ் இல்லாட்டி உள்ள டென்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நெருக்கமாக வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு சில விதமான இந்த டயட் சார்ட் வந்து ஃபாலோ பண்ணும்போதும் நம்ம வந்து சற்று கவனக்குறைவாக நம்ம இருக்கிறதுனால அங்கே அந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதில் ஏற்படக்கூடிய சில சிக்கல்களின் காரணமாகவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சத்துக்கள் எடுத்து உடம்புல சேர்றது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நம்மள்கிட்ட வந்து வரக்கூடிய நிறையா வந்து பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இது. ரைட். ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த எலும்புகளில் அந்த கால்சியம் சத்து வந்து சேரக்கூடியது குறையிறதுனால இந்த போன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவும் அப்படி சாஃப்டாக வந்து இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா அந்த எலும்பு ஒரு சாக் பீஸ் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக வந்து நம்ம வந்து அமுக்கணும்னா அதை வந்து உடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். குறுக்க வச்சு அமுக்கினீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து உடஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சாக்பீஸ் போன்ற வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எலும்பு மாறுறதுனால இவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், எலும்பு சீக்கிரத்தில் தேஞ்சு போயிடும், எலும்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரத்தில் உடஞ்சி போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எலும்பு தேயும் பொழுது பக்கத்தில் இருக்க நரம்பு, சாஃப்ட் டிஷ்யூஸ், மசில்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் நம்ம வந்து அழுத்தும் பொழுது இதோடைய உபாதைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீண்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து போகும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனையை நம்ம எப்படி இதை தடுத்து நிப்பாட்டுறது? இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன காரணங்கள் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உணவு பற்றாக்குறை, சத்து உணவு பற்றாக்குறை. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அந்த மூன்றாவது இந்த ஹார்மோன் அதனால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள். நான்காவது இந்த நிறைய சில வகையான மருந்துகள். ஐந்தாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாத்துட்டையும் நம்ம வந்து முக்கியமாக வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த உடல் எடை குறைக்கிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில டயட் சார்ட்ஸ். ரைட். இவ்வளவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் வந்து மாற்றக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த கால்சியம் சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து சரியான அளவு சேரும். இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரோலில் வந்து வைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஊட்டச்சத்து நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிற வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடலுக்கு தினமும் வந்து ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செஞ்சோம் அப்படின்னிங்கன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை நம்ம வந்து வருவதை நம்ம வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும். அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தினமும் உடலுக்கு வந்து ஏதாவது ஒரு அசைவுகள் இல்லாட்டி உடற்பயிற்சிகள், தினமும் ஒரு சின்னதாக வந்து ஒரு நடைப்பயிற்சி, ஒரு 30 நிமிட நடைப்பயிற்சி கூட வந்து போதும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னிங்கன்னா நம்மளோட உடம்பு கொஞ்சமாவது ஆக்டிவாக வந்து இருக்கும். அந்த இன்ஆக்டிவ்னால ஏற்படக்கூடிய சில வந்து அசௌகரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரவிடாமல் பார்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வேலை பார்க்க இடக்குழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலை பார்க்கக்கூடிய சில இடங்களில் தொடர்ந்து நின்னோ, தொடர்ந்து உட்காந்தோ, இல்லாட்டி தொடர்ந்து ஏதோ ஒரு பொசிஷனோட வேலை செய்யும் பொழுது
ஏற்படும் சில பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரே பொசிஷனில் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஒரு 30 மினிட்ஸ் நம்ம கண்டினியூஸாக உட்காந்துருக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பொசிஷனை விட்டு கொஞ்சம் வந்து வேறு பொசிஷனுக்கு மாறணும். எந்திரிச்சு ஒரு ரிலாக்ஸ் வாக்கிங் வந்து பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு எந்திரிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய ஒர்க்குக்கு கொஞ்சம் ஒரு இன்டர்வல் ஒரு ரெஸ்ட்டு விட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா இதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பேட் ஹேபிட்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிப்பாட்டி தான் வந்து ஆகணும். சரிங்களா? முக்கியமாக இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறத நம்ம வந்து நிப்பாட்டி தான் வந்து ஆகணும். சரிங்களா? ரைட்ஸ். நம்ம கடைசியாக வந்து சொன்ன வந்து இந்த முக்கியமான பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா டயட் சார்ட் அன்றைக்கி வந்து எடுத்துக்கூடிய பிரச்சனை. உங்களுக்கு உங்களுடைய உடல் எந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு டயட்டீஷியன், ஜிம் ட்ரெயினர், ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு ரிலேட்டடாக அந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டயட் சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வெப்சைட்ஸ், நிறைய புக்ஸ், நிறைய வீடியோஸ் இதிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யாரோ ஒருத்தவங்க அவங்க ஃபாலோ பண்ண டயட் சார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லும் பொழுது அதை அப்பயே இவங்க ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் எவ்வளோ உணவு எடுத்துக்கணும், அந்த உணவில் எத்தனை பர்சன்டேஜ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து செலவழிப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தவங்க செஞ்ச வந்து ஒரு வேலையை நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அப்போ நமக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் என்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுறோம், நம்மளுடைய வந்து உடல் எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இருக்குது, நம்ம உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வந்து ஊட்டச்சத்து பொருட்களை வந்து எடுத்துக்கலாம், எதெல்லாம் தடுத்து நிப்பாட்டலாம், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இதோட முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைப்பது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி பலவிதமான இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் தொடர்புடைய சில பாதிப்புகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த செடன்டரி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து உடம்பை வந்து குறைக்கிறதுக்கு எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உடலை குறைப்பதற்கு என்ன உணவு சாப்பிட்டா உடலை வந்து குறைக்கலாம், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யாமல் வந்து உடலை குறைக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சாத்தியமில்லாத வந்து ஒன்றா வந்து இருந்தாலும் வெறும் டயட் சார்ட் மட்டும் ஃபாலோ பண்ணி உடம்பை குறைக்கிறத கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் உடற்பயிற்சியும் செய்யுங்க. அப்படின்னா தான் உங்களுடைய உடல் வந்து அன்னன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிற அளவுக்காவது நம்ம வந்து ஃபிட்டாக வந்து இருப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் இந்த ஆஸ்டியோபரோசிஸ்க்கு இந்த பிரச்சனைகள் வந்து வராமல் தடுத்து நிப்பாட்டோம்னா இதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.